ஓகே. இப்போது ஸ்ரீராம நவமி அப்படின்னா இப்போ வீட்டில் நம்ம வந்து சுவாமியை வழிபடணும் அப்படின்னா எப்படி வழிபடணும்? கரெக்ட். 9 நாள் முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து தினந்தோறும் ராமாயண பாராயணம் பண்ணலாம். 27 நாட்கள் முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து ராமாயண பாராயணம் பண்ணலாம். இல்லை போன வருஷம் ஸ்ரீராமநவமியிலேருந்து ஆரம்பித்து இந்த வருஷம் ராமநவமி வரலும் பண்ணலாம். பல பெரியோர்கள் ஒரு புனர்வசு பட்டாபிஷேகம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ராமாயணத்தை தங்களுடைய வாழ்க்கையில் 300-400 தடவை பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கான். மோர் தென் 300-400 டைம்ஸ் ராமாயண பட்டாபிஷேகம். புனர்வசு. ஓகே. அப்படி ராமாயணம் சேவிப்பான். அந்த 30 ஒரு 28 நாள் அதுக்குள்ள 27 நாள் தான். 27 நாள். ஆமாம், அது கூட 26 குறைஞ்சிரும். முடிஞ்சிடும். ஆமாம், அதுக்குள்ளே பண்ணலாம். புனர்வசு பட்டாபிஷேகம். எங்கள் குருநாதர் எனக்கு ராமாயணத்தை உபதேசம் பண்ண பொழுது புனர்வசு நீ பட்டாபிஷேகம் பண்ணுன்னு தான் உபதேசம் பண்ணார். 2 புனர்வசு பட்டாபிஷேகம் பண்ணினேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 to 5 hours உட்காந்து சேவிக்கணும். சேவிக்கிறதுனா பாராயணம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போனேன். எனக்கு உத்தியோகம் அது இது நிறைய வெளியில் கமிட்மெண்ட் வச்சுட்டுருக்கேன். ராமாயணம் தினந்தோறும் பாராயணம் பண்ணுறேன். ஆனால் புனர்வசு பட்டாபிஷேகம் பண்ண முடியல. கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவரை சரி சிரிச்சுட்டு சரிடா போடா பார்த்துக்கோடா அப்படின்ட்டு. அது மாதிரி புனர்வசு நவாகம் 9 நாட்களில் ராமாயண பாராயண முறை இருக்குது. 18 நாட்கள் ராமாயண பாராயண முறை இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கமாவது படிக்கிறதுன்னு வச்சுருக்கா. புரியுதா? இது ஒரு வழி. எனக்கு ராமாயணம் படிக்க தெரியாது. சரி, ராமாயணம் தமிழ் கதை புஸ்தகங்கள் வச்சுக்கோங்க. லிஃப்கோ முதலான இடத்துல ராமாயண புஸ்தகங்கள் தமிழில் போட்டிருக்கா. அந்த கதையை படித்ததே வாங்கும். இல்லை என்னால் முடியல, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எழுதுங்களேன், ராமராமான்னு எழுதுங்களேன். தினந்தோறும் 1008 தடவை ராமநாமா எழுதணும் அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுக்கோங்க. சரி, இது எதுவுமே இல்லை சார், அன்றைக்கி ஒரே ஒரு நாள் நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கலாம். இந்த மீன் டைம் இதுக்கு சுந்தரகாண்ட பாராயணம் மட்டுமே கூட அனுமதிக்கப்பட்டிருக்கு. பல பேர் தினந்தோறும் ராமாயணத்தில் வெறும் சுந்தரகாண்டத்தை மட்டும் பாராயணம் பண்ணுவோம்.